நாம வாழ்ற இந்த உலகத்துல எல்லா நாடுகளுமே போட்டி போட்டுக்கிட்டு தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வல்லரசு நாடா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வல்லரசு நாடுகளும் இருக்கு. வல்லரசு நாடுகளா ஆகக்கூடிய விதத்துல சில நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல அணு ஆயுதங்களை அளவுக்கு அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ யார் அணு ஆயுதங்களை அதிக அளவுல வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. யார் யார் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க, யார் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்காங்க, யார் பலசாலியான நாடு அப்படின்ற தகவலை நாம பார்த்துருவோம். ஸோ நாம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே அவங்கள தற்காத்து கொள்ளவும், பிளஸ் அவங்கள வேற எந்த நாடுகளும் அச்சுறுத்த கூடாது அப்படின்ற விஷயத்துக்காகவே எங்க கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பை தான் பாத்தீங்கன்னா பலப்படுத்துறாங்க. ஸோ அதை நிரூபிக்கிறது மூலயமா மற்ற நாடுகள் யாரும் நம்மளை சீண்டாது. நம்ம எவ்வளவு பலமாகன்ற கெத்த காமிச்சாலே போதும். ஸோ பக்கத்துல இருக்கிற நாடு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பலசாலி, அவங்கள்ட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கணும். ஸோ அந்த பயத்தாலேயே சண்டை வராது. சண்டை வராம தான் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஸோ இது மாதிரிதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும், வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளும் சரி, வல்லரசு நாடுகளும் சரி, வளர்ச்சி அடைய போற நாடா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடா இருந்தா கூட பாத்தீங்கன்னா, ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ராணுவத்தை கட்டமைக்கிறதுல மட்டும் முக்கிய குறிக்கோளா வராங்க. அதிக செலவு பண்றாங்க. சின்ன சின்ன நாடா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்தை பக்காவா வச்சுக்கணும். யாருன்னா அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு அடிக்க கூடாது, அடிக்கவே கூடாது, என்ன வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ராணுவத்தை கட்டமைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவத்தை உலகிலேயே பேர் வாங்குற அளவுக்கு நம்ம ராணுவம் இருக்கு. ஸோ ஓகே தான். ஆனா இந்திய ராணுவம் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்திய ராணுவத்துல எவ்வளவு அணு ஆயுதங்களை நம்ம வச்சிருக்கோம், நம்ம இந்திய நாடு வச்சிருக்கு அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பிரகாரம் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் தான் இதுல முக்கியத்துவம் அதிக அளவுல இருக்காங்க. ஏன்னா அவங்க வல்லரசு நாடுகளா இருந்தனால பொருளாதார ரீதியாகவும் அங்க இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவங்க கிட்ட அதிக அளவுல அணு ஆயுதங்களை அவங்க உற்பத்தி பண்ண முடியுது, தற்காத்து வச்சு கொள்ள முடியுது. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் அதிக அளவு உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடுகளா இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுலயும் ஆனா அவங்களுக்கு டஃப் கூட அளவுக்குல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா எந்த நாடுகள்லாம் ரொம்ப அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வரிசையா நாம எந்தெந்த நாடு அதிக அளவுல இருக்கு, எந்த நாடு குறைஞ்ச அளவுல இருக்குன்ற தகவலை பார்த்துடலாம். ஸோ கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டிலேயே ஒரு மர்மமான இடம், மர்மமான ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது வடகொரியா தான். ஸோ வடகொரியா சம்பந்தமா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேலாக இருக்கு அப்படின்றதான் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ 50 அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாக கடைசி இடத்துல வடகொரியா இருக்கு. ஸோ வடகொரியா தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வித்தியாசமானதா இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறை வித்தியாசமா இருக்கும். மற்ற நாடுகள் கூட அவங்க தொடர்பு கூட இல்லை. COVID-19 காலத்துல கூட பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு எதனா உதவி தேவைப்படுதா, இல்ல அவங்க சமாளிச்சுக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான நாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உலக நாடுகள்லயே இந்த வடகொரியா தான். ஸோ இந்த வடகொரியா பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்குதுன்றதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ 8வது இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. இஸ்ரேல் ராணுவத்தை கட்டமைக்கிறதுல அவங்க பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய டெக்னாலஜி அவங்க அதிக அளவுல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒரே டைம்ல அவங்கள பல்வேறு விதமா தாக்குனா கூட அவங்க கிட்ட அதை காத்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஹமாஸ் கிட்ட போர் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லா பத்திரிகைகளோ இல்ல தொலைக்காட்சிகளோ பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான அணு ஆயுதங்களை இஸ்ரேல் வச்சிருக்காங்க. ஸோ உலக அளவுல பாத்தீங்கன்னா வடகொரியாவுக்கு அடுத்தபடியா இவங்க கிட்ட தான் அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கு. ஸோ அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள் லிஸ்ட்ல இவங்க முக்கியமான ஆளு. ஏன்னா ஒரு சின்ன நாடா இருந்துகிட்டு 90 அணு ஆயுதங்களுக்கும் மேலாக அவங்க கையிருப்பு வச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு அணு ஆயுதம் தேவைன்னா ரொம்ப செலவு அதிகமாகும். அந்த செலவெல்லாம் சமாளிச்சு ஆனா என்னோட நாடு தான் எனக்கு முக்கியம், என் நாட்டு பாதுகாப்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் இந்த மிலிட்டரியில இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல பெண்கள் கூட மிலிட்டரியில இருப்பாங்க. ஆனா அந்த நாட்டுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அந்த நாட்டுல ஆண்கள் எல்லாம் மிலிட்டரிக்கு போயிடணும், அது வேற விஷயம், அதை விட்டுலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா யாராவது இருந்தாலும் அவங்களுடைய கரெக்டான ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் மிலிட்டரியிலே வேலை செய்யணுங்க. கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும். மிலிட்டரியில ஏதோ ஒரு துறை, எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துக்கணும், மிலிட்டரியில வேலை பார்க்கணும் கன்ஃபார்ம் 2 வருஷம்.
அதுக்கப்புறம் அவங்க அதே தொழிலை கண்டினியூ பண்ணிட்டே இருந்துக்கலாம். இல்லைனாலும் அவங்க வந்து மிலிட்டரி விட்டு போய் அவங்களுடைய பர்சனல் லைஃபை பார்த்துக்கலாம். ஆனா 2 வருஷம்ன்றது கன்ஃபார்ம். இப்படி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சு இந்த உலகையே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 7வது இடத்துல நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் நாடு தான் இருக்கு. ஸோ இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் வந்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுடைய பெரிய பலமா பார்க்கப்படுது. ஸோ அங்க நிறைய அச்சுறுத்தல்கள் அவங்களுக்கும் சரி, மற்ற நாடுகளுக்கும் வந்து நிறைய அச்சுறுத்தலான தீவிரவாத இயக்கங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்கள சுற்றிலும் இருக்கு. அதுக்காகவே வேண்டி பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை, அவங்களால அவங்களுக்கே அந்த பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. ஸோ நிறைய வந்து அங்க மலைகள் இது மாதிரி பாறைகள் விஷயமா இருக்கிறதுனால, பாலைவனம் இது மாதிரி விஷயம் அவங்கள சுத்தி இருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிற விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாம் பொருளாதாரம் மற்ற விஷயம் எல்லாத்துலயுமே அவங்க பின்தங்கி இருந்தாலும் அணு ஆயுதங்கள்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு டஃப் பண்ற அளவுக்கு இருக்காங்க. ஸோ 170 அணு ஆயுதங்களை வந்து கையிருப்பா வச்சிருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். ஸோ 6வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு தான் வல்லரசா மாறிக்கொண்டிருக்கிற நம்ம இந்திய நாடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 172க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வந்து கையிருப்பா வச்சிருக்கு. நம்ம நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சியும் சரி, நம்மளுடைய நாட்டோட ராணுவத்தை வந்து கட்டமைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்போதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஏற்கனவே கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க. கரெக்டா? நம்ம வந்து கொஞ்சம் அடிமையா இருந்துட்டு நம்ம சுதந்திரம் வாங்கி நம்ம நாடை உருவாக்குறதுனாலதான் நமக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ நம்ம அடிமையா இல்லாம இது மாதிரி ஒரு கண்ட்ரி உருவாயினா நாம தான் நம்பர் 1 இடத்துல இருந்திருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய காசு இருந்திருக்கும், நிறைய செல்வம் இருந்திருக்கும், ரொம்ப செழிப்பான நாடா இருந்திருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஆங்கிலேயர்லாம் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்துக்கிறோம்னா அது பெரிய கெத்து. ஸோ 6வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு. கிட்டத்தட்ட 172க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களே நம்ம நாடு வச்சிருக்கு. ஸோ மற்ற நாடுகளும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. என்கிட்டயும் இருக்கு, என்ன தொட்டுப்பார் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்தியன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு, நம்ம கௌரவமா இருக்கிற அளவுக்கு நம்ம நாடு கெத்தா இருக்கு. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 5வது இடத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிக அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல லண்டன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 255க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வந்து அந்த நாடு வச்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன நாடா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ராணுவ அந்த கட்டமைப்பு, அதாவது மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் அளவுக்கு அவங்க கிட்டயும் அணு ஆயுதங்கள் இருக்கு. ஸோ வல்லரசு நாடா இருக்கக்கூடியதா இருந்தாலும் ஆனா அவங்க ரொம்ப சின்ன நிலப்பரப்பு கொண்டவங்க தான். அப்படி இருந்தாலும் மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வளையத்தை இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வெயிட்டாகவும் வச்சிருக்காங்க. ஸோ 255க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை கொண்ட நாடு பாத்தீங்கன்னா லண்டன். ஸோ 4வதா இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா அது பிரான்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 290க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வந்து அவங்க கையிருப்பா வச்சிருக்காங்க. ஸோ 4வது இடத்துல இருந்தாலும் இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவத்தை அந்த அளவுக்கு சிறப்பாகவும் செம்மையா வச்சிருக்காங்க. மற்ற உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே டஃப் பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை பிரான்ஸ் நாடு வச்சிருக்கு. இதனால அவங்க வல்லரசு நாடா இருந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 290க்கும் மேற்பட்ட போது அந்த அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு வந்து அந்த அளவுக்கு வலுவானதாகவும் மற்ற நாடுகள் டஃப் பண்ற அளவுலயும் இருக்காங்க. ஸோ இந்த உலகத்திலே அணு ஆயுதங்களை அதிக அளவு வச்சிருக்கக்கூடிய 3வது நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சீனா தான். இந்த சீனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை அவங்க கையிருப்பா வச்சிருக்காங்க. ஸோ சீனா வந்து அவங்களுடைய பாதுகாப்பு அங்க மக்கள் தொகையில அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. இது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சொல்லலாம், அதிக நிலப்பரப்பை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கள எல்லைகளை வந்து பல்வேறு நாடுகள் கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் வந்து பரவலா பார்க்கப்படுது. ஸோ சைனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வல்லரசு நாடா இருக்கக்கூடிய இந்த சைனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பும் அதுக்குண்டான அதிக அளவு வந்து பொருளாதார விஷயமா இருக்கட்டும், அதுக்கு தேவையான நிதி சுமையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதனாலதான் 500க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை சீனா கையிருப்பா வச்சிருக்காங்க. ஸோ 2வதா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க 1-2ல யார் இருப்பாங்க சொல்லிட்டு. ஸோ 2வதா இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா கிட்ட பாத்தீங்கன்னா 5044 அணு ஆயுதங்கள் வந்து இந்த நாடு கையிருப்பா வச்சிருக்காங்க. ஸோ உலக நாடுகள் மொத்தமா நம்ம பார்த்த லிஸ்ட்ல இருக்கிற நாடுகள்கிட்ட இவங்க கிட்டவே போக முடியாது நம்ம யாருமே. ஸோ அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ மக்கள் தொகையில ரொம்ப குறைவாக கொண்ட நாடு, நிலப்பரப்புல அதிகமா கொண்ட நாடு. பொருளாதாரத்திலும் சரி, அவங்களுடைய பண மதிப்பீடு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஸோ ரொம்ப அதிக அளவுல அவங்க வந்து இந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான செலவுகளை வந்து அவங்களால சமாளிக்க முடியும். அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கு.
கட்டமைப்பு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பண மதிப்பீடு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றமா இருக்கு. ஸோ இதனாலதான் அமெரிக்கா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. 5044 அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு கெத்தா இருக்காங்க நம்ம அமெரிக்கா. ஸோ இப்போ எல்லாருமே நீங்க ரொம்ப ஆவலாயிட்டு இருப்பீங்க. ஸோ 1வது இடத்துல யார் தான் இருக்காங்க? எல்லா நாட்டையுமே சொல்லிட்டாங்களே, என்னடா இது ஃபர்ஸ்ட்ல அப்ப யார் தான் இருக்குதுன்றது ஒரு கன்ஃபியூஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு உண்டான விடையை நம்ம இப்ப பாத்துருவோம். ஸோ 1வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரஷ்யா தான். ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5080க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே நம்பர் 1 நாடாக ரஷ்யா இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள் தொகை கொண்ட நாடு, அதிக அளவு பரப்பளவு கொண்ட நாடு. ஸோ அமெரிக்கா கூட இவங்க 2 பேருக்கு தான் அதிக உள்ள டஃப், அதிக அளவுல காம்படிஷன் பாத்தீங்கன்னா அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல படிக்கும் போது இவ்வளவு அணு ஆயுதம் வச்சிருக்காங்க, ஒண்ணு படானா உக்ரைன் காலி ஆயிடும். ஆனா அப்படி பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நாட்டை அழிக்கிறது அவங்க நோக்கம் இல்ல, அந்த நாட்டை வந்து அவங்க கூட சேர்த்துக்கலான்னு பாக்குறாங்க. அதனாலதான் இவங்க இது மாதிரி பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க 2 பேருக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுதங்களை பார்க்கும்போது, இல்ல மொத்தமா வச்சிருந்த அணு ஆயுதங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்றது மட்டும் தெளிவாகுது. ஏன்னா நாம எல்லாம் வச்சிருக்கிற அந்த அணு ஆயுதங்கள் நம்ம நாட்டிலேயே வெடிச்சாலே நம்மளுடைய இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிடுங்க. மொத்த உலகம் மட்டும் அழியாதுங்க, நிலவுக்கு தூரமா இருக்கிற பல கிரகங்கள் கூட அழிஞ்சிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதான் பூமியிலே ஒண்ணு இருக்காது, வெடிச்சு செதறிடும், தூளா போயிடும் போல. அந்த அளவுக்கு அணு ஆயுதங்களை நம்ம நாடு நம்மளே தயாரிச்சு நாமளே வச்சிருக்கோம். யாருமே தூக்கின்னு வந்து போட தேவையில்ல, நம்ம கிட்ட கத்து வச்சாலே போதும் போல இருக்கு. இதை பார்க்கும்போதே பயமா இருக்குது. இவ்வளவு இருக்குது. அப்ப 3ஆம் உலக போர் இது பேரெல்லாம் வந்து குண்டுகளை போட ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப தயாரிச்சதே 1 2 3 இப்படி கவுண்ட் தாங்க, அதிகபட்சம் 10 வச்சுட்டு இருப்பாங்க போல இருக்குது. இப்போ 5000 10,000 கணக்குல இருக்கு. மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இதெல்லாம் வெளிப்படையா அவங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது, தெரியாம எத்தனை வச்சிருக்காங்களான்னு தெரியல. தெரிஞ்சே 5000 வச்சுக்கிறது, தெரியாத எவ்வளவு வச்சிருப்பா பாருங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் சும்மா வெடிச்சாலே போதும், உலகம் அழிக்கணும்னு யாருமே வரத்தாவல, எங்கிருந்து வரத்தாவல, தானாவே அழிச்சிட்டு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. ஸோ இந்த வியப்பூட்ட தகவலை நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஆர்வத்தோட பார்த்திருப்பீங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.